வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாங்கள் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களில் பார்க்கின்ற பகுதிகளிலே கவிதை பகுதிகளில் ஈழநாட்டுக்குறம் என்னும் பகுதி பற்றி பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இந்த ஈழநாட்டுக்குறம் என்று சொல்லப்படுகிற பகுதியினை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் அந்த ஈழநாட்டு குறத்திலே வருகின்ற ஆசிரியர் பற்றி கொஞ்சம் பார்த்து செல்வது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த ஈழநாட்டு குறத்தினுடைய ஆசிரியர் பற்றி ஏன் இந்த இடத்துல பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனங்களிலே எழுவதற்கான தன்மைகள் இருக்கின்றது. இந்த ஆசிரியர் பற்றி பார்க்க வேண்டிய தேவை ஏன் என்று சொன்னால், இந்த தமிழ் பரீட்சையை பொறுத்தவற்றில் 2 பகுதிகள் இருக்கு. பகுதி 1, பகுதி 2. இந்த கவிதை பாட பகுதியை உள்ளடக்கி பகுதி 1 முதன்மைப்படுத்தியதாக இந்த பகுதி இருக்கின்றது. அதே போன்று இந்த ஆசிரியர்களை முதன்மைப்படுத்தி பகுதி 2 7வது கேள்வியாக வருகின்ற ஈழத்து பெரியோர்கள் அல்லது ஈழத்து ஆளுமைகளுடைய சிறு குறிப்பு தொடர்பான அல்லது அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ற தன்மைகளுக்கு அல்லது அந்த வினாவுக்கு விடையெடுக்கின்ற அல்லது வினாவுக்கு விடையினை எழுதுகின்ற மாணவர்களுக்கு இந்த பகுதி மிக பயனுள்ளதாக அமைந்துவிடும். ஆகவே இந்த ஈழநாட்டுக்குறம் என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தினுடைய ஆசிரியர் பற்றி நோக்குவது இந்த இடத்திலே மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த சரவணபவன் இந்த ஈழநாட்டுக்குறத்தினுடைய ஆசிரியர் என்ன செய்தார், இந்த தமிழுக்கு என்ன பங்களிப்பு செய்தார்? அப்ப பாருங்க, இவர் எங்க பிறந்தார், இவர் என்னத்தை படித்தார், இவர் என்ன இலக்கிய படைப்புகளை எல்லாவற்றையும் படைத்தார் என்ற ஒரு தெளிவு உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அப்ப இலங்கை திருநாடு, அந்த இலங்கை திருநாட்டில சப்ததீவுகளுடைய ஒன்றாக விளங்குகின்ற நயனாதீவு என்னும் இடத்தினை, அந்த புண்ணிய பூமியினை புறப்படமாக கொண்ட ஒரு மனிதர். இவர் ஈழத்திலே ஒரு மரபுவழி கல்வி பாரம்பரியத்தினுடைய தன்மை இவருடைய படைப்புகள் எதிரொலிப்பதை நீங்கள் அவதானித்து விட முடியும். இவர் ஒரு மரபுவழி சார்ந்த ஒரு ஆளுமைக்கு ஒரு தகுந்த உதாரணமாக, தகுந்த எடுத்துக்காட்டாக இவருடைய படைப்புகளும் இவரும் காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. அப்ப இவர் நயனாதீவிலே பிறப்பிடமாக பிறந்தவர். அந்த நயனாதீவிலே காணப்படுகின்ற பாடசாலையிலே தன்னுடைய ஆரம்ப கல்விகளை எல்லாவற்றையும் முடித்து அவர் ஒரு SSC என்று சொல்லப்படுகிற பரீட்சையிலே மிகுந்த சித்தி அடைந்து ஒரு ஆசிரியர் தொழிலே நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு தொழிலை அவர் இறங்கி மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பிற்பாடு இவர் ஒரு ஆசிரியை திருமணம் செய்து நல்லவமாக இல்லறத்தை மேற்கொண்டு 3 குழந்தைகளை ஈண்டெடுத்ததாக வரலாறுகள் பதிவு செய்திருக்கிறது. இவருடைய வாழ்வியல் பின்னணி இவ்வாறு அமைகிறது. இவர் இந்த ஈழத்து தமிழ் கவிதைகள்ல, ஈழத்து ஆளுமைகள்ல ஒரு முதன்மையான ஒருவராகவே காணப்படுகிறார். அந்த வகையில பாருங்க, இவர் ஆரம்ப கல்வியை இந்த இடத்துல நயனாதீவிலேயே அவர் பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற ஒரு தன்மைகளுக்குள்ள அல்லது ஒரு வரையறைக்குள்ள வாழ்ந்து பழக்கப்பட்டவராக காணப்படுகிறார். அதாவது சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன இயல்பு கொண்டவராக இவர் காணப்படுகிறார். அப்ப இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்றதுக்கு ஒரு உதாரணமும் இருக்கிறது. பாருங்கள், அவருடைய குழந்தை பருவத்திலே, அவருடைய சிறு பராயத்திலே அவருக்கு ஒரு தீராத நோய் வந்ததாகவும், அந்த தீராத நோயை தீர்ப்பதற்கு வைத்தியர்களால் இயலாத வன்மையினால் அவருடைய குலதெய்வமாக அவருடைய ஊருக்கு, அவருடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற முருகன் ஆலயத்திலே அவரை கொண்டு சென்று அங்கே அவருக்கு நேர்த்திக்கடன்கள் அவரை வழிபாடு செய்ததன் பிற்பாடு தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால் அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அந்த தன்மையில் இருந்து, அந்த தன்மையை தொடர்ந்து, அந்த நிகழ்வினை தொடர்ந்து அவர் குழந்தைகள் என்று பெற்றோர்களாலும் அந்த உறவர்களாலும் செல்லமாக அழைக்கின்ற ஒரு தன்மையினை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. இதன் பிற்பாடு இதோடு மட்டும் இல்லாமல் அவர் அந்த முருகனுடைய அனுக்கிரகம் பெற்றவனால் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் குழந்தைகள் என்றும் அழைக்கின்ற ஒரு தன்மையையும்
அன்றிலிருந்து அவர் தனதாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நான் குறிப்பிடுகின்றேன். அந்த வகையில் பாருங்க, பரமலிங்கம் குழந்தைவேல் சவணமுகன் என்பது இவருடைய பெயர். அதற்கு பிற்பாடு இவர் நல்ல இலக்கிய வாசிப்பு ரசனமிக்க ஒரு மனிதராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இவர் பாரதி, காந்தி என்ற பல்வேறுபட்ட மகான்களுடைய படைப்புகளை வாசித்து அதனை அனுபவித்துக் கொள்வதிலே ஒரு தனித்துவமான விருப்பம் கொண்டவராக காணப்படுகிறார். அதாவது பாரதி மீதும் பாரதியுடைய படைப்புகள் மீதும் அதீத ஈடுபாடு கொண்டமையினால் அவர் தன்னை ஒரு பாரதி அடிமை என்று அழைத்துக் கொண்டதற்கான வரலாறும் இந்த இடத்திலே பதிவு செய்ய முன்வருகின்றேன். அடுத்த பாருங்க, இவருடைய படைப்புகள் என்ன? இவர் தமிழ் இலக்கிய அன்னைக்கு எவ்வாறான அணிகலன்களை எல்லாம் அணிவித்தார் என்ற ஒரு செய்தி உங்களிடத்திலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது உண்டு. அதில் பாருங்க, இவருடைய படைப்புகளாக நைனை நாகாம்பிகை பதிகம், ஈழநாட்டுக்குறம், ஈழமாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரதியம், காந்தியம் என்ற பல்வேறுபட்ட படைப்புகளை தன்னுடைய ஆளுமைகளை வெளிக்காட்டி தமிழன்னையினுடைய அழகினை மேலும் மேலும் வலுவடை செய்யும் வகையிலே இவர் இவ்வாறான படைப்புகளை படைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த விஷயம் பாருங்க, இவரது படைப்புகளோடு மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்புகள் எல்லாவற்றையும் நயனாதேவியினுடைய சரதமுக நிலையத்தினர்கள் 1951ஆம் ஆண்டு எடுத்த முத்துக்கள் என்னும் தலைப்பினை கொடுத்து அவருடைய படைப்புகளை வெளியிட்டதற்கான வரலாற்று பதிவுகளும் குறிப்புகளும் அங்கே இருக்கிறது. இவருடைய படைப்புகளை முதன்மைப்படுத்தி வெளியிடப்பட்ட ஒரு வெளியீடாக இதை குறிப்பிட முடியும். அடுத்த விஷயம் பாருங்க, இவர் ஒரு சொற்ப காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நல்லவர்கள் நீண்ட காலம் வாழ்வது அல்ல, அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்களாக இருந்தால் இந்த உலகம் நல்ல மேலும் மேலும் பொலிவடையும் என்பது யாரும் மறக்க முடியாத ஒன்று. அதே மாதிரி இந்த போனா சோழமோகன் என்று சொல்லப்படுகிற இலக்கிய ஆளுமை, அதாவது மரபுவழி ஒரு கவித்துவமான ஒரு படைப்பாளி, குறுகிய 40 ஆண்டு காலமே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அல்ல இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். இவர் இந்த 40 ஆண்டு காலம் வாழ்ந்து இவ்வாறான ஒரு பெருமதியான ஒரு கனதியான படைப்புகளை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் இன்னும் பல காலங்கள் வாழ்ந்திருந்தால் எத்தகைய ஒரு பெருமதியான படைப்புகளை இவர் படைத்திருப்பார். ஆகவே இவருடைய ஒரு இழப்பினால் தமிழ் பல்வேறுபட்ட இலக்கிய ஆளுமைகளை, இலக்கிய படைப்புகளை இழந்திருப்பதை நாங்கள் மனம் கொள்ள வேண்டியது இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. பாருங்க, அந்த வகையில் ஈழநாட்டுக்குறம். அப்ப இந்த ஈழநாட்டுக்குறம் என்றால் என்ன? அந்த இலக்கியம் குறம், ஈழ நாட்டு குறம், அதாவது குறம் என்றால் என்ன? அதை முதல் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அதாவது குறம் என்று சொல்லப்படுவது தமிழ் இலக்கியங்கள்ல பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் என்று 2 கோடுகள் இருக்கிறது, 2 வகைப்பாடுகள் இருக்கிறது. இந்த சிற்றிலக்கியம் தமிழிலே 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. இந்த 96 வகை சிற்றிலக்கியங்களிலே குறமும் ஒன்றாக காணப்படுகிறது. அந்த 96 வகை சிற்றிலக்கியங்களிலே காணப்படுகிற குறம் என்று சொல்லப்படுகிற இலக்கிய வடிவத்தினை ஆதாரமாக கொண்டு, அதனுடைய தன்மையினை அச்சீடாக கொண்டு, ஈழத்திலே காணப்படுகிற இயல்புகளை தன்னுடைய கவிதைகளிலே பாடப்படுவதனால் இதற்கு ஈழநாட்டு குறம் என்று ஒரு பொருள் கொள்ள முடியும் என்ற ஒரு விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது குறம் என்றால் என்ன? அதாவது குறம் என்று சொல்லப்படுவது நாங்கள் ஏற்கனவே 11ஆம் ஆண்டுல திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பாடப்பகுதியில பார்த்திருக்கிறோம். அதாவது அந்த குறம் என்று சொல்லப்படுகிற குறநாட்டு பெண்கள் மலையினுடைய சிறப்புகளையும் நாட்டினுடைய இயல்புகளையும், அந்த நாட்டு வளம், மலைவளம், நீர்வளம் என்பவற்றினை எடுத்து கூறுவதான ஒரு பகுதியினையே குறம் என்று சொல்லுகிறார்கள். அது திருக்குற்றால குறஞ்சியில நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கிற பகுதி. அப்ப இதுல பாருங்க, ஈழநாட்டு குறம் என்று சொல்லப்படுவது ஈழத்தில் காணப்படுகிற நாட்டு வளம்,
மலைவளம், நீர்வளம், அதனுடைய சிறப்புகள், ஏனைய பல்வேறுபட்ட தன்மைகளை தன்னுடைய பாடப்பகுதியிலே உள்ளீடாக கொண்டு கவிதை படைப்பதை அல்லது பாடியிருப்பதை ஈழநாட்டுக்குறம் என்று சொல்லிவிட முடியும். அதாவது 96 வகை இலக்கியங்கள்ல ஒன்றாக காணப்படுகிற இந்த குறம், அந்த குறம் என்று சொல்லப்படுவது ஒரு நாட்டினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்து எம்புவது அல்ல கவிகளாக தொடுப்பது. அந்த வகையில் நாங்கள் குற்றால குறவஞ்சியில் பார்த்திருக்கோம். குற்றால நாட்டினுடைய சிறப்புகள் பெருமைகளை பேசுவது, அது அந்த தன்மைகளை எல்லாவற்றையும் ஒரு எடுகோலாக கொண்டு அந்த இலக்கியத்தினுடைய உத்திகளை அல்லது தன்மைகள் எல்லாவற்றையும் இந்த ஈழத்திலே காணப்படுகிற, ஈழ நாட்டிலே காணப்படுகிற சிறப்புகள், பெருமைகள், அதனுடைய இயல்புகள் என்ற அன்னோன்ன சிறப்புகள் எல்லாவற்றையும் உள்ளூடாக கொண்டு பாடப்பட்டது ஈழநாட்டுக்குறம் என்று கூறிவிட முடியும். அந்த வகையில் பாருங்க, இந்த ஈழநாட்டு குறத்திலே 4 வரிகளை கொன்ற 7 பாடல்கள் இங்கே பாடப்பட்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றிலையும் என்னென்ன விடயங்கள் உள்ளூடாக கொண்டிருக்கிறது, அதனுடைய என்ன கவிதை, அந்த கவிதைக்குள்ள ஒவ்வொரு பாடல்களையும் என்னென்ன விடயங்கள் இருக்கு என்பதை நாங்கள் ஆழமாக பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் இந்த ஈழநாட்டுக்குறத்திலே காணப்படுகின்ற முதலாவது பாடலினை நாங்கள் பார்ப்போம். தேவரெல்லாம் கொலுவிருக்கும் இளமங்கள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும். மூவரென்று பாடு திரு கோணமலை நாட்டில் முத்தொதுக்கி கத்துகடல் சூழுமங்கள் தேயம். முத்தொதுக்கி கத்துகடல் சூழும் எங்கள் தேயம். அதாவது பாருங்க, தேவரெல்லாம் கொலுவிருக்கும் ஈழமங்கள் தேயம் செப்பிடுவே அதன் பெருமை சற்று இருந்து கேளும். மூவரென்று பாடு திரு கோணமலை நாட்டில் முத்தொதுக்கி கத்துகடல் சூழுமங்கள் தேயம். இது கவிதை. அப்ப இந்த பாடலுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, அது என்ன பேசப்படுகிறதை பற்றி நோக்குவோம். அப்ப தேவரெல்லாம் கொலுவிருக்கும். தேவரண்டா என்ன? தேவரண்டா அப்ப தேவர் என்று சொல்லப்படுவது ஒரு இறைநில அல்லது இறை ஸ்தானத்தில் நாங்கள் போற்றப்படுகின்ற ஒருவர்கள். அதாவது இந்த தேவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல கொலுவிருக்கின்ற தன்மை ஒரு வடிவங்களாக, ஒரு உருவங்களாக, தெய்வங்களாக இவர்கள் வந்து உறைந்திருக்கின்ற இடம்தானப்பா இந்த ஈழம். அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவரெல்லாம் கொலுவிருக்கும் ஈழமங்கள் தெய்யம். அப்ப இந்த ஈழத்துல சிறப்பு என்னன்னா, தேவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல கொலுவிருக்கிறார்கள், வீட்டிருக்கிறார்கள், உறைந்திருக்கிறார்கள். உறைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் எல்லோரையும் அருள்பாலிக்கிறார்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தேவரெல்லாம் கொலுவிருக்கும் ஈழமங்கள் தெய்யம். அப்ப தேவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல உறைந்திருக்கிறார்கள். அடுத்த விஷயம் பாருங்க, செப்பிடுவேன் அவன் பெருமை சற்றிருந்து கேளும். அப்ப அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் நான் சொல்ல போறேன், கொஞ்சம் குந்தி இருந்து கேளுங்க. அப்ப பாருங்க, செப்பிடுவேன். செப்பிடுவேன் என்றா என்ன? செப்பிடுதல், செப்புதல், சொல்லுதல். நான் அப்ப சொல்ல போறேன். என்னத்தை சொல்ல போறேன்? இந்த ஈழநாட்டினுடைய சிறப்பினை நான் சொல்ல போறேன். எப்படியான ஈழநாடு? தேவர்கள் எல்லாரும் உறைந்திருக்கின்ற ஒரு ஈழத்தினுடைய சிறப்பினை பற்றி பேச போறேன். கொஞ்ச நேரம் குந்தி இருந்து கேளுங்க. அதுதான் இங்க இருக்கிற விஷயம். பாருங்க, தேவரெல்லாம் கொலுவிருக்கும் ஈழமங்கள் தேயம் செப்பிடுவே அதன் பெருமை சற்றிருந்து கேளும். கொஞ்ச நேரம் குந்தி இருந்து கேளுங்க. அப்படித்தான் எங்க கதை. பாருங்க, மூவரென்று பாடு திரு கோணமலை நாட்டில். மூவரென்று பாடு திரு கோணமலை நாட்டு. என்ன மூவரென்று பாடு திரு கோணமலை நாடுண்டா என்ன? அப்ப நாங்கள் ஓயல்ல பார்த்திருக்கிறோம், திரிகடுகம் என்று ஒரு நூல் இருக்கிறது. திரி என்றா என்ன? 3 விடயங்கள், 3 சேர்க்கை திரிகடுகம். அப்ப 3 கூறுகள் இணைந்தது திரிகடுகம். அப்ப இந்த மூவர் என்று பாடுதிரு, அப்ப இந்த திருவோணமலையும் திரு என்று திருக்குணாமலை என்றுதான் இருந்தது. அப்ப திரி என்று சொன்னால் 3, அதாவது 3 மலைகளுடைய சேர்க்கையான
அல்ல 3 மலைகள் சேர்ந்த இடமான இந்த திருகோணமலை இருக்கிறது. இதற்கு என்ன ஒரு பொருள் சொல்லிவிட முடியும்? அதாவது தேவார முதலிகளாக விளங்குகின்ற அல்ல முதலிகளாலே பாடப்படுகின்ற அல்ல பாடப்பட்ட ஒரு இடம் இந்த திருகோணமலை. அவ்வாறான இந்த திருகோணமலையும் இருக்கிற இடம் தான் எங்கட இடம். அது பாருங்க, மூவரென்று பாடுதிரு கோணமலை நாட்டில் முத்தொதுக்கி கத்துகடல் சூழுமங்கள் தெய்யம். என்ன முத்தொதுக்கி கத்துகடல் சூழுமங்கள் தெய்யம்? அதாவது எங்களுடைய தமிழ் தாய் வார்த்தையில் இருக்கிறது, நீராறும் கடல் உடுத்து நிலமடந்தை. அப்ப எங்களுடைய இந்த நீரால ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இலங்கை என்னது? நீரால சூழ்ந்திருக்கிறது. அப்ப இந்த கடலால சூழப்பட்ட இந்த இலங்கையில் கடலுடைய அலைகளினால அந்த கடல்ல இருக்கிற முத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கரையொதுக்கின்ற, ஆர்ப்பரிக்கின்ற, ஓசை எழுக்கின்ற என ஒரு கடல் சூழ்ந்த இடம் எங்களுடைய ஈழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேயா? இதுதான் இந்த முதலாவது செய்யுளில் இருக்கிற வியாக்கியானமாக இருக்கிறது. பாருங்க, தேவரெல்லாம் கொலுவிருக்கும் ஈழமங்கள் தெய்யம். அதாவது தேவர்கள் எல்லோரும், இறைநிலைப்பட்டவர்கள் எல்லோரும் இங்கே பொம்மைகளாக வந்து, உருவங்களாக வந்து உறைந்து நிற்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இந்த ஈழம் காணப்படுகிறது. அந்த ஈழநாட்டினுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் சொல்லுகின்றேன், கொஞ்சம் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி 3 மலைகளுடைய சேர்க்கையான திருகோணமலை இருக்கின்ற இடம் எங்களுடைய இடம். அது மட்டுமல்லாமல் கடலாலே சூழப்பட்டு கடல்களில் இருக்கின்ற முத்துக்கள் எல்லாவற்றையும் கரையொதுக்கின்ற, ஆர்ப்பரிக்கின்ற, அலையடிக்கின்ற கடல்கள் சூழ்ந்த இடமாக எங்களுடைய இடம் காணப்படுகிறது என்று முதலாவது பாடல் அமைந்து நிற்கிறது. அடுத்த 2வது பாடலுக்குள் நுழைவோம். அந்த 2வது பாடல் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கிறது, என்னென்ன விடயங்கள் இந்த இலங்கையில இருக்கிறது? கதிர்காமம் இருக்குதாம். அந்த கதிர்காமத்துல வள்ளிநாச்சியார் குடியிருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் புத்தபிரானுடைய திருப்பாதங்கள் உறைந்திருக்கின்ற அந்த மலை இருக்கிறதாம். அவ்வாறு பல்வேறுபட்ட அழகுமிக்க அழகு கொஞ்சுகின்ற மலைகள் சூழ்ந்த இடம் எங்களுடைய இடம் என்று பேசுகின்ற, அதனுடைய தன்மைகளை எடுத்து கூறுகின்ற ஒரு பாடலாக இந்த 2வது பாடல் அமைந்திருக்கிறது. பாருங்கள். எத்திசையும் போற்றும் கதிர் காமமலை நாட்டில் எங்கள் வள்ளி குடியிருக்கும் ஈழமங்கள் தேயம். புத்தபிரான் பொன்னடியாம் பொற்கமல பீடம் பொலியும் மலை எங்கள் மலை ஈழமங்கள் தேயம். பொலியும் மலை எங்கள் மலை ஈழம் எங்கள் தேயம். இது ஒரு விஷயமா பாருங்க. எத்திசையும் போற்றும் கதிர் காமமலை நாட்டில் எங்கள் வள்ளி குடியிருக்கும் ஈழமங்கள் தேயம். புத்தபிரான் பொன்னடியாம் பொற்கமல பீடம் பொலியுமலை எங்கள் மலை ஈழமங்கள் தேயம். எத்திசையும் போற்றும் கதிர்காமமலை நாட்டில் எங்கள் வள்ளி குடியிருக்கும் ஈழமங்கள் தேயம். புத்தபிரான் பொன்னடியாம் பொற்கமல பீடம் பொலியுமலை எங்கள் மலை ஈழமங்கள் தேயம். அதாவது பாருங்க, எத்திசையும் போற்றும் கதிர் காமமலை நாட்டில். என்ன எத்திசையும் போற்றும்? எத்திசையும் எல்லாம் 8 திசைகளும் போற்றுவதா? இல்ல, எல்லா திசைகளிலையும் இருந்து, எல்லா நாடுகளிலையும் இருந்து வருக தந்து வழிபாடு ஏற்றுகின்ற ஒரு புண்ணியதலம், அந்த புண்ணிய ஸ்தேத்திரம் உறைந்திருக்கின்ற இடம் எங்களிடம். அந்த புண்ணியதலம் என்னது என்று சொன்னால் அந்த கதிர்காம கந்தன் உறைந்திருக்கின்ற இடம் எங்களுடைய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எல்லா இடங்களிலையும் இருந்தும், எல்லா திசைகளிலையும் இருந்தும், எல்லா நாடுகளிலையும் இருந்தும் இங்கே வருகை தந்து வழிபாடு ஏற்றக்கூடிய ஒரு கதிர்காம கந்தன் உறைந்திருக்கிற நாடு எங்களுடைய நாடு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டிலே வள்ளிநாச்சியார் குடியிருந்ததாக வரலாறுகள் இருக்கிறது. அதாவது யார் இந்த வள்ளிநாச்சியார்? வள்ளியம்மையாரா? அதாவது முருகனுடைய காதல் மனைவி. அந்த வள்ளியம்மை குடியிருக்கின்ற அல்லது வாழ்ந்த இடம் இலங்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வள்ளியம்மை கதிர்காமத்திலே
வள்ளியம்மை வாழ்ந்ததுக்கான வள்ளிமலை என்று சொல்லப்படுகிற ஒரு பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உகந்து என்று சொல்லப்படுகிற ஆலயத்திலையும் ஆலயத்தோட நெருங்கிய சூழல்களிலே வள்ளிநாச்சியார் வாழ்ந்ததற்கான வரலாற்று சான்றுகளும் இருப்பதாக வரலாறுகள் பதிவு செய்கிறது. ஆகவே இந்த வள்ளிநாயகி எங்களுடைய வள்ளியம்மை குடியிருக்கின்ற அல்லது வாழ்ந்த ஈழம் எங்களுடைய ஈழம், வாழ்ந்த இடம் எங்களுடைய ஈழம் என்று பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, புத்தபிரான் பொன்னடியா பொற்கமல பீடம். அதாவது புத்தபிரானுடைய திருப்பாதம் பதிந்த இடமான அந்த மலை இருப்பதாக பேசப்பட்டிருக்கிறது. அது அந்த சிவனொளிபாத மலை என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொருவருடைய தாங்கள் வழிபடுகின்ற மதத்தினுடைய இறைவனுடைய பாதங்களாக அவர்கள் காண்கிறார்கள். அது சிவன் வழிபடுகின்ற பொழுது சைவர்கள் சொல்லுகிறார்கள் சிவபெருமானுடைய வழிபாடு என்று பாதம் என்று சொல்லுகிறார்கள். பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள் அது புத்தபெருமானுடைய வழிபாடுகள். அப்ப இவருடைய கவிதை நோக்கிலே அந்த புத்தபெருமானுடைய பாதமாக திருவடி பாதமாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த விஷயம் பாருங்க, இவ்வாறு அழகுமிக்க மலைகள் எல்லாம் இருக்கின்ற இடம்தானப்பா எங்களுடைய மலை, எங்களுடைய நாடு. பாருங்க, எல்லா திசை எல்லாத்தவர்களும் எல்லா நாட்டவர்களும் வருகை தந்து வழிபாடு ஏற்றக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக கதிர்காமம் அமைந்திருக்கிறது எங்களுடைய நாட்டில். அது மட்டுமல்ல, இந்த கதிர்காமக்கண்ணனுடைய காதல் மனைவியாக விளங்குகின்ற வள்ளியம்மையார் வாழ்ந்த இடம் எங்களுடைய நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தபெருமானுடைய திருக்கமலம் திருப்பாதங்கள் வந்து பதிந்த மலைகள் இருக்கின்ற இடம் வந்து எங்களுடைய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட மலைகளால் சூழப்பட்ட அழகுமிக்க மலைகளால் சூழ்ந்த மலைகள் நிறைந்த இடம் தானப்பா எங்களுடைய ஈழம் என்று இந்த இரண்டாவது பாடல் பேசுகிறது. பிள்ளைகளே, இதை நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பிரச்சனை. அது கவிதைகள் வந்து இலகுவான விஷயங்கள், அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றதை நீங்கள் அக்குவேறு அணிவேறாக எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தனித்துவமான ஆளுமையாக காணப்படுகிறது. அடுத்த மூன்றாவது பாடல் என்ன பேசுகிறது என்பதை நோக்குவோம். அடுத்த மூன்றாவது பாடல் பாருங்க என்ன சொல்லுது என்று பார்ப்போம். இந்த மூன்றாவது பாடல்ல மகாகவலி கங்கை பாய்ந்து ஓடுகின்ற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகாவலி கங்கை மத்திய மலைநாடுகளில் உட்பவிக்கப்பட்டு எல்லா இடங்களிலையும் பாய்ந்து ஓடி எல்லா இடங்களிலையும் நல்ல ஒரு குளிர்மையை தந்து அங்கே பயிர் பச்சைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு வாசனம் கமலக்கூடிய வகையில இந்த மகாவலி கங்கை இருக்கிறது என்று சொல்லியும் அவ்வாறான சிறப்பு மிகுந்த இந்த கங்கை ஊற்றெடுக்கின்ற அல்லது உட்பவிக்கின்ற இடம் எங்களுடைய ஈழம் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த கவிதையை பார்ப்போம். மவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி மாதிரமெல்லாம் மணக்கும் வாசனையை பூசி கவலருங்கண் மருட்டும் கண்ணியங்க தேயம் காசினியில் இவளை போல் கண்ணி இல்லை இல்லை காசினியில் இவளை போல் கண்ணி இல்லை இல்லை. அதாவது மகாவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி மாவிரம் எல்லாம் மணக்கும் வாசனையை பூசி காவலரின் கண்மருட்டும் கண்ணியங்க தேயம் காசினியில் இவளை போல் கண்ணி இல்லை இல்லை. அதாவது மகாவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி, அதாவது இந்த மகாவலி கங்கை பாய்ந்து வந்து இந்த பூமியிலே தாவணி பரவுவதை போல தாவணியாக அங்கு பாய்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இலங்கையை ஒரு மங்கையாகவும் அந்த மகாவலி கங்கையினை தாவணியாகவும் அங்கே உருவகிக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது இந்த இலங்கை திருநாட்டை ஒரு பெண்ணாக அந்த பெண்கள் அணிகின்ற தாவணியாக இந்த மகாவலி கங்கை ஓடி வருவதாகவும் அந்த மகாவலி கங்கையினுடைய அந்த ஓட்டத்திலே அங்கே பல்வேறுபட்ட கிளை நதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அங்கே ஈழத்தில் பல்வேறுபட்ட
பயிர்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து அதிலிருந்து நல்ல வாசனையும் நல்ல ஒரு வாழ்வியல் தன்மையையும் உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த கங்கை பாய்ந்து ஓடுகிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, மகாவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி மாதுளமெல்லாம் மணக்கும் வாசனையை பூசி. அடுத்த 4வது வரி பாருங்க, காவலரின் கண்மரட்டும் கண்ணியங்கள் தேயம். காவலரின் கண்மரட்டும் கண்ணியங்கள் தேயம். என்ன காவலரின் கண்மரட்டும் கண்ணியங்கள் தேயம்? அதாவது அந்நிய நாட்டவர்களோரையும் கண்மயங்கக்கூடிய தன்பால் ஈர்க்கக்கூடிய எல்லோரும் இந்த நாட்டை எல்லோருடைய பார்வைகளும் இந்த நாட்டிலே விழும்படியாக தன்னை பார்க்கும்படியாக ஒரு அழகுமிக்க ஒரு நாடாக இந்த நாடு காணப்படுகிறது. அதாவது இலங்கையில பல்வேறுபட்ட அந்நியர்கள் படையெடுத்ததற்கான வரலாறுகள் இருக்கிறது. போர்த்துகீயர்களாக இருக்கலாம், ஒல்லையாண்டார்களாக இருக்கலாம், பிரித்தானியர்களாக இருக்கலாம். எல்லோரும் இந்த நாட்டின் மீது கொண்ட அந்த ஏதோ ஒரு ஈர்ப்பின் காரணமாக இங்கே படையெடுத்தார்கள். அவ்வாறு எல்லோருடைய தன்மைகளையும் இழுக்கக்கூடிய ஒரு தன்மை மிக்க ஒரு அழகு மிக்க ஒரு இடமாக ஒரு நாடாக எங்களுடைய நாடு காணப்படுகிறது. அதாவது காவலரின் கண்மரட்டும் கன்னி எங்கள் தேயம். அது பாருங்க, காசினியில் இவனை போல் கன்னி இல்லை இல்லை. இந்த உலகத்திலே இந்த இலங்கை நாட்டினை போல ஒரு நாடு இல்லையப்பா. என்ன வளம் இல்லை எங்களுடைய நாட்டில். அவ்வாறு எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாடு எங்களுடைய நாடு. இந்த உலகத்திலே இருக்கின்ற உலகத்திலே இருக்கிற நாடுகள்ல போல இல்லாமல் எங்களுடைய நாட்டில எல்லா வளமும் இருக்கிறது. அதாவது காசினியில் இவளை போல் கன்னி இல்லை. இந்த உலகத்திலே எங்களுடைய இலங்கை நாட்டினை போல ஒரு நாடு இல்லை என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, மகாவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி மாதுளமெல்லாம் மணக்கும் வாசனையை பூசி காவலரின் கண்மரட்டும் கண்ணியங்கள் தேயம் காசினியில் இவளை போல் கன்னி இல்லை இல்லை. அதாவது மகாவலி கங்கை எல்லாரும் உட்பவிக்கப்பட்டு கிளநதிகளாக பரப்பி அங்கே பயிர்கள் எல்லாம் வளர்ந்து நல்ல ஒரு வாசனைகள் பரிமளிக்கின்ற ஒரு இடமாகவும் காவல்கள் எல்லோரும் காதல் கொண்டு இங்கே குடிகொள்ள விரும்புகின்ற ஒரு இடமாகவும் இந்த உலகத்திலே இலங்கையை போல வேறு ஒரு நாடும் இல்லை என்று சொல்லும்படியாக இந்த 3வது பாடல் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த 4வது பாடல் என்ன பேசுகிறது என்பதை நோக்குவமாக இருந்தால், அதாவது எங்களுடைய 4வது பாடலில் சொல்லப்படுகின்ற செய்தி, இந்த இலங்கை திருநாட்டிலே தமிழ் சிங்களம் என்ற 2 மொழிகள் இருப்பதாகவும் அந்த இருவர்களும் இந்த இலங்கை நாட்டுக்கு சேவகம் செய்கின்ற தோழர்களாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாருங்க, இங்க இந்திய நாட்டினை எங்களுடைய அக்காவினுடைய மகள்களாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியும், அதே போல் அவ்வாறு இவ்வாறான நாட்டினை நாங்கள் வணக்கம் செய்யாமல் வேற என்னப்பா எங்கள்கிட்ட சிந்தனை என்ற மாதிரி 4வது பாடல் அமைந்திருக்கிறது. அந்த 4வது பாடலை பார்ப்போம், கொஞ்சம் விரிவாக பாருவோம். செந்தமிழும் சிங்களமும் மாயவிரு தோழி சேவசையும் ராசகன்னி இளமங்கள் தேயம் இந்தியர மக்கள் என்றனைக்கும் அம்மை வந்தனை இல்லாதமக்கு சிந்தனை வேறில்லை வந்தனை அல்லாதமக்கு சிந்தனை வேறில்லை. அதாவது செந்தமிழும் சிங்களமும் ஆயவிரு தோழி சேவை செய்யும் ராசகன்னி ஈழமங்கள் தேயம் இந்தியரும் அக்கை மக்கள் என்றனைக்கும் அம்மை வந்தனை அல்லாதமக்கு சிந்தனை இல்லை. அதாவது செந்தமிழும் சிங்களமும், அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், எனது இந்த இலங்கை நாட்டிலே 2 பேசுமொழிகள் இருக்கின்றன. ஒன்று தமிழ், 2 சிங்களம் ஆகிய இந்த 2 மொழிகள் இருப்பதாகவும் அந்த 2 மொழிகளை பேசுகிறவர்களும் இந்த இலங்கை நாட்டுக்கு சேவகம் செய்கின்ற ஒரு தோழிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தோழியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1வது வரியில பேசப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தமிழும் தமிழும், தமிழ் என்றது தமிழர்களும் சிங்களமும் சிங்களவர்களும் இந்த இலங்கை திருநாட்டுக்கு சேவகம் செய்கின்ற அல்லது வேலை செய்கின்ற தோழிகளாக பேசப்பட்டிருக்கிறது. இது 1வது வரியில. அந்த பாருங்க,
தோழி, சேவை செய்யும் ராசகன்னி நீலமங்கல் ரோஜா. அதாவது இந்த இரண்டு பேர்களும் சேர்ந்து அவர்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு ராணி, ஒரு ராஜாவினுடைய ராசராணியாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதான் அங்க இருக்கிற விஷயம். அதாவது முதலாவது 2 வரியிலே பேசப்பட்டிருக்கிறது. செந்தமிழும் சிங்களமும் ஆயவிரு தோழி, சேவை செய்யும் ராசகன்னி ஈழமங்கல் தேயம். அதாவது எங்களுடைய இளம் சிங்களவர்களும் தமிழர்களும் சேர்ந்து இந்த இலங்கைக்கு சேவனம் செய்கின்ற 2 தோழிகளாக அங்கே பேசப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்த வரி என்ன பேசுது என்று பார்ப்போம். இந்தியரும் அக்கை மக்கள் என்று நினைக்கும் அம்மை. அதாவது இந்தியாவினையும் இந்தியாவை எங்களுடைய அக்கா என்று சொல்லியும் அங்கே வாழ்கின்ற மக்களை எல்லாம் அந்த அக்கையினுடைய மக்கள்களாகவும் நாங்கள் பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதான் அங்க பேசப்பட்டிருக்கு. இந்தியரும் அக்கை மக்கள் என்று நினைக்கும் அம்மை, வந்தனை அல்லாத மக்கள் சிந்தனை வேறு அல்ல. இவ்வாறான இந்த இலங்கை திருநாட்டினுடைய தன்மையினை வணக்கம் செய்யாமல் நாங்கள் வேறு எண்ணத்தை சிந்தித்து விட முடியும். நாங்கள் அந்த இவ்வாறு இந்த சிறப்பு மிகுந்த அந்த இலங்கை திருநாட்டினை வணக்கம் செய்து வழிபாடு செய்யாமல் நாங்கள் என்ன வேறு என்னப்பா யோசிக்க வேண்டும், வேறு என்ன வேண்டும், வேறு எண்ணத்தை சிந்திக்க வேண்டும் என்று 4வது பாடல் பேசுகிறது. பாருங்க, செந்தமிழும் சிங்களமும் ஆயவிரு தோழி என சிங்களவர்களும் தமிழர்களும் இந்த இலங்கை என்று சொல்லப்படுகிற ராசகன்னிக்கு சேவை செய்கின்ற ஒரு தோழிகளாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியாவிலே வாழுகின்ற மக்கள்கள் எல்லோரையும் எங்களுடைய அக்காவினுடைய மக்கள்களாக கொண்டு நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லியும், அவ்வாறு நேசிக்கின்ற எங்களுடைய நாட்டினை நாங்கள் வணக்கம் செய்யாமல் வேறு என்னது செய்து கொள்ள முடியும் என்ற மாதிரியாக இந்த 4வது பாடல் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளே, இதை நீங்கள் வடிவாக கருத்தூன்றி உணர்ந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய செயற்பாடாக அமைந்திருக்கிறது. அடுத்த பாடலுக்குள் நுழைவோம். பாருங்க, அடுத்த விடயம் 5வது விடயம் என்ன பேசுகிறது? 5வது விடயத்துக்குள்ள என்ன பாடல என்ன விடயங்கள் உள்பொதிந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அதாவது இந்த குரங்குகளுடைய செயற்பாடு, அந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற விலங்குகளுடைய செயற்பாடுகள் பற்றி பேசுவதாக இது அமைந்திருக்கிறது. பிலாப்பழம் இருக்கிறதா, அந்த பிலாப்பழத்தில் இருக்கிற சுளைகளை எல்லாவற்றையும் இந்த குரங்குகள் எல்லாம் பிச்சு கொண்டு சுளைகளை எடுத்து உண்ணுவதாக பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குரங்குகள் எல்லாம் மரங்களுடைய கொடிகளிலே ஆடி ஊசலாடுவதாகவும், அந்த ஊசலாடுகின்ற தன்மை நல்ல பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அந்யோன்யமாக உறவாடுகின்ற ஒரு தன்மையாக பேசப்படுவதை இந்த 5வது பாடல் பேசப்பட்டிருக்கிறது. அந்த தன்மையை பார்ப்போம். பொற்புதையில் கண்டெடுப்பார் போல சில மந்தி பூமியில் வெடித்த பல பொச்சுளையை கிண்டும் நற்குணங்கள் மங்கையரும் மைந்தர்களும் போல நாளுகின்ற பூங்கொடியில் ஊசில் சில வாடும், நாளுகின்ற பூங்கொடியில் ஊசில் சில வாடும். அதாவது பாருங்க, பொற்புதையல் கண்டெடுப்பார் போல சிலமந்தி பூமியில் வெடித்த பல பொச்சுளையை கிண்டும் நற்குணங்கள் மங்கையரும் மைந்தர்களும் போல நாளுகின்ற பூங்கொடியில் ஊசல் சில ஆடும். பாருங்க, அதாவது குரங்குகள் இருக்குதாம். அந்த குரங்கு கூட்டங்கள்ல என்ன இருக்காம், சில குரங்குகள் என்ன செய்யுது, சில குரங்குகள் என்ன செய்யுது. அப்ப ஒரு டீம் என்ன செய்யுதாம், இந்த நல்ல வேரிலே பழுத்த வேரிலே வெடித்து வருகின்ற அந்த பலாப்பழத்தினுடைய சுளைகள் எல்லாவற்றையும் எடுத்தெடுத்து உண்ணுகிறதாம். அந்த எடுத்தெடுத்து உண்ணுகின்ற தன்மை ஒன்றோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது, அல்லது உண்மையாக பேசப்பட்டிருக்கு. எப்படி பேசப்பட்டிருக்குன்னு சொன்னால், பொன்னுடைய பொன் புதையலை தேடி எடுப்பவர்கள் இந்த மனிதர்கள். இப்ப தற்காலத்தில் நடக்கிற அதிகமான பிரச்சனை இந்த புதையல் தோன்றுகின்ற தன்மை. அந்த புதையல் தோன்றுகின்ற அந்த தன்மையினை போல பொன் புதையலை கண்டெடுக்கின்ற தோண்டி எடுக்கின்ற அந்த செயற்பாட்டினை போலவே இந்த குரங்கினங்கள், இந்த குரங்கு கூட்டங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால்,
பலாப்பழத்தில் இருக்கின்ற அந்த சுளைகள் எல்லாவற்றையும் எடுத்தெடுத்து உண்ணுவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதான் அங்க இருக்கிற விஷயம் பாருங்க. பொற்புதையல் கண்டெடுப்பார் போல, பொற்புதையல் கண்டெடுப்பார் போல, பொற்புதையல் கண்டெடுப்பார்கள். அதாவது பொன்னுடைய புதையல் இந்த பூமியிலே புதைந்திருக்கிறது. அந்த புதையல்களை தேடி எடுப்பவர்களைப் போல, பக்குவமாக எடுப்பவர்களைப் போல சில மந்தி ஒரு நான் சொல்லிக்கிறேன், ஒரு சில மந்திகள் என்ன செய்யலாம், பூமியில் வெடித்த பலா பொற்றுளையை கிண்டும். அதாவது இந்த பலாப்பழம் கிளைகளையும் பழுக்கின்ற ஒன்று, அதே மாதிரி இந்த வேறுகள்ல வெடித்து வருகின்ற பழங்களும் இருக்கு. அது அரிதான ஒரு தன்மை. அவ்வாறு அந்த அரிதான தன்மையை, அந்த பழத்தினை எவ்வாறு எடுக்கிறார்கள் என்ற அந்த தன்மையை, எடுக்கிறார்கள் என்ற தன்மையை இங்கே பேசப்பட்டிருக்கு. பூமியில் வெடித்த பலா பொற்றுளையை கிண்டும். அதாவது அந்த வேர்ல இருந்து வெடித்து வந்த பலாப்பழத்தினுடைய சுளைகள் எல்லாவற்றையும் எடுக்கிறதா, அது எவ்வாறு எடுக்கிறது என்ற செய்தி பொன் புதையலை கிண்டி எடுப்பவர்களைப் போல இந்த பலாப்பழ சுளைகளையும் எடுக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த விஷயம் பாருங்க. நற்குணங்கள் மங்கையரும் மைந்தர்களும் போல. அதாவது நற்குணம் கொள் மங்கையர்கள், எந்த கள்ளங்கபடமும் இல்லாத நல்ல தெளிந்த மனநிலையுடைய இந்த ஆடவர்களும் இந்த பெண்களை போல ஒரு அந்யோன்யமாக ஒரு பரஸ்பர உறவு நிலையோட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடுவதனை போல, சேர்ந்து வாழ்வதனை போல இந்த குரங்கு கூட்டங்களும் இந்த பூமியிலே, இந்த வனத்தின்களே இருக்கின்ற பூமரங்களுடைய கொடிகளிலே, அந்த கொடிகள்ல என்ன செய்தாம், ஊசல் சிலவாடும், ஊஞ்சல் ஆடுவதாக அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அதாவது பாருங்க, நல்ல இயல்புகளை கொண்ட பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வாழ்வதனை போல இந்த குரங்கினங்களும், அங்க இருக்கிற சில குரங்கினங்கள் என்ன செய்யுதாம், இந்த தொங்குகின்ற அங்கே காடுகளிலே காணப்படுகின்ற தூங்குகின்ற அந்த கொடிகளிலே, மரங்களையும் கொடிகளையும் பாய்ந்து என்ன செய்தாம், ஊஞ்சல் ஆடுவதனை போல ஆடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பிள்ளைகளே. பாருங்க, பொற்புதையல் கண்டெடுப்பார் போல சில மந்தி. அதாவது பொன்னுடைய புதையலை தேடி எடுப்பதை போல இந்த சில குரங்குகள் இந்த பூமியின் வேறுங்கண்ணே வந்த பிலாப்பழத்தினுடைய சுளைகளை எடுப்பதாகவும், அதே போல நல்ல இயல்புகளை கொண்ட இந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழ்வதன் போல இந்த நல்ல குரங்கினங்கள்ல சில குரங்குகள் கொடிகள்ல அங்கும் இங்கும் அசைந்து ஆடுவதான ஒரு செய்தி இந்த 5வது பாடலிலே பொதிந்திருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த பாருங்க, இந்த 6வது பாடலுக்குள்ள நுழைவோம். இந்த 6வது பாடல்ல என்ன பேசப்படுகிறது, என்ன விஷயம் இருக்கு, என்ன விடயம் இருக்கிறது பாருங்க. என்னண்டா, இந்த விலங்குகளுடைய செயற்பாடுகள் அடுத்த விஷயம் 6வது பாடலையும் பேசப்பட்டிருக்கு. அதுகள் என்ன செய்தாம், அந்த விலங்குகள் என்னது, இந்த மானினுடைய கொம்புகளை எடுத்து என்னது கப்புகளாக நடுவதாகவும், அந்த பன்றி முள்ளுகளை எடுத்து கைமரங்களாக பரப்புவதாகவும், மயிலுடைய தோகைகளை எடுத்து ஓலைகளாக கொண்டு மேய்வதாகவும், அவ்வாறு அமைஞ்ச அந்த சின்ன வீட்டுக்குள்ள இவியல் வாழறனமாம் என்ற ஒரு அழகிய காட்சி பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 6வது பாடல்ல இருக்கிற விடயம். பார்ப்போம் என்ன விஷயம் இருக்கின்றது, உள்ளுக்குள்ளே பார்ப்போம். மனுங்கவை கொம்படுத்து கால்களென நாட்டி வளமான பன்றி முள்ளு கைமரங்கள் பாய்ச்சி கனில் உதிர் மாமயிலின் தோகை கொண்டு வேந்து கட்டியதன் உள்ளிருந்து சிற்றில் சில வாடும், கட்டியதன் உள்ளிருந்து சிற்றில் சில வாடும். மானின் கவை கொம்பெடுத்து கால்களென நாட்டி வளமான பன்றி முள்ளு கைமரங்கள் பாய்ச்சி கானில் உதிர் மாமயிலின் தோகை கொண்டு வேந்து கட்டி அதன் உள்ளிருந்து சிற்றில் சிலவாடும். அது பாருங்க, மானின் கவை கொம்பட்ட ஒரு நீதிப்பாளர் இருக்கு. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். அப்ப கவை என்றது கிளை. அதாவது இந்த மானினுடைய கொம்பு உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா பல்வேறுபட்ட கிளைகள் எல்லாம் இருக்கும், கெட்டுக்கட்டா இருக்கும், இப்படி கவர் கவரா இருக்கும், பேசுவார்கள் சில பேர் கவர் கவராக இருக்கும். அந்த 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 கவருக்குள்ள என்ன செய்வார்கள், அவ்வாறான கவர் கொண்ட அந்த மானினுடைய கம்புகள்ல கொத்துக்கால்களாக நட்டி கொம்பெடுத்து கால்கள் நாட்டி ஒரு வீட்டினுடைய கால்களாக தூண்களாக நட்டி வளமான பன்றி முள்ளு, நல்ல முற்றிய இந்த பன்றி முள்களை எல்லாவற்றையும் கைமரங்களாக மரங்களாக அங்கே பரத்தி வளமான பன்றி முள்ளு கைமரங்கள் பாய்ச்சி, வளமான பன்றி முள்ளு நன்றாக முற்றிய பன்றி முள்ளு. என்ன அப்ப சில முள்ளுகள் என்ன செய்யும், முறிந்து விடும் என்று சொல்லுவார்கள். அதுக்காக இந்த வளமான பன்றி முள்ளு என்று சொல்லுவார்கள். நன்றாக முற்றிய அந்த பன்றியினுடைய முள்ளுகளை எல்லாவற்றையும் அந்த தாங்கள் அமைக்கின்ற வீட்டுக்கான அந்த சிறிய வீட்டுக்கான கைமரங்களாக அடுக்கப்படுகிறது, கைமரங்களாக பரத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த தாங்கள் அமைக்கின்ற வீட்டுக்கு ஓலையாக என்னத்தை மேய்கிறது, கிடுகோலையா பனை ஓலையால மேயல்ல, அவர்களுடைய டீம் வேறு ஒன்றை கொண்டு வந்து மேய்து. என்னத்தை மேய்து என்று சொன்னால் காணில் உதிர் மாமயிலின் தொகை. அதாவது இந்த காணில் காட்டில் உதிர் மாமயில் உதிர்ந்திருக்கின்ற, அதாவது இந்த காட்டிலே பெரிய மயிலுடைய தோகைகள் எல்லாம் அங்கே விழுந்திருக்கிறது, உதிரப்பட்டிருக்கிறது, உதிர்ந்திருக்கிறது. அந்த உதிர்ந்த மயிலுடைய தோகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று ஓலையாக கிடுகாக அங்கே மேயப்பட்டு ஒரு சிறிய வீடு கொண்டு உருவாக்குறார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. காணில் உதிர் மாமயிலின் தோகை கொண்டு வேந்து மேய்கிறது என்று சொல்லுவார்கள். கிழக்கு கொண்டு மேய்கிற மாதிரி இது என்ன செய்யப்பட்டிருக்கு, மயிலுடைய தோகையை கொண்டு அங்கே மேய்ந்து ஒரு சிறிய வீடு கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, காணில் உதிர் மாமயிலின் தோகை கொண்டு வேந்து கட்டி அதன் உள்ளிருந்து சிற்றில் சிலவாடும். அவ்வாறு ஒரு சிறிய வீட்டினை கட்டி அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருந்து அவர்கள் சில வாழும் என்ற மாதிரி அந்த 6வது பாடல் அமைந்திருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகளை. பாருங்க, மானினுடைய கொம்புகளை எடுத்து கால்களாக அவன் நடுகின்றது, நல்ல முற்றிய பன்றியினுடைய முள்களை எடுத்து அங்கே கைமரங்களாக பரத்துவதாகவும், காட்டிலே உதிர்ந்திருக்கின்ற தோகைகளினுடைய மயிலினுடைய தோகைகளை எடுத்து ஓலைகளாக மேய்ந்திருப்பதாகவும், அவ்வாறு அந்த வளமான அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் சிறிய வீட்டுக்குள்ள வாழ்வதாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம், அடுத்த பாடலுக்குள்ளே நுழைவோம். அடுத்த பாடல் பாருங்க, இந்த 7வது பாடல் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அந்யோன்யமான ஒரு காதல் ரசம் பேசக்கூடிய வகையில, மேற்கிளம்பும் வகையில இந்த காதல் இந்த பாட்டு நடக்கிறது. இதுல பாருங்க, என்னதான் கனிவர என்ற ஒரு குரத்தி, அதாவது பழத்தை பெறுவதற்காக ஒரு குரப்பெண் என்ன செய்யறாள் என்றால் தன்னுடைய காலில் இருக்கிற என்ன செய்யப்பட்டிருக்கு, தோட்டினை கலட்டி பழம் அறிவதற்காக மரத்தை பார்த்து எறிவதாகவும், அந்த மரத்தில் இருந்த குரங்கு அந்த குரத்தை எறிந்த தோட்டை கட்சி பிடிப்பதாகவும் பிடித்து என்ன செய்யறால் தன்னுடைய காதலியினுடைய காதலே மெல்லமாக கொண்டே செல்லமாக அழுத்துகின்றது. பொழுது அந்த வலியினூடாக குரங்கினுடைய கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது. கண்ணீர் அது என்னது, ஒரு காதல் சேர்ந்த காதல் கலந்த கண்ணீராக இருக்கிறது. அவ்வாறான அந்த கண்ணிலே இருந்து கண்ணீர் வருவதும் வாய் அழகில் சிரிப்பதாகவும் அங்கே பேசுகிறது. அவ்வாறு ஒரு அந்யோன்யமாக வாழுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது என்று அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பாப்போம் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு. கனிபரவென்றொரு குரத்து காதலியை வீச கடுவனதை கைப்பிடித்து காதலிதன் காது நனியெழுத்த கண்ணினின்று நீர் வடியும் வாயில் நகை வரும குரங்கிருக்கும் இளமங்கள் தேயம் நகை வரும குரங்கிருக்கும் இளமங்கள் தேயம். பாருங்க, கனி பெற என்று ஒரு குரத்தி காவணியை வீச கடுவன் அதை கைப்பிடித்து காதலி தன் காது நனி அழுத்த கண்ணில் நின்று நீர்வடியும் வாயில் நகைவரும் குரங்கிருக்கும் ஈழமங்கள் தேயம். அதாவது பாருங்க, கனிபரம் என்று ஒரு குரத்தி, அதாவது ஒரு குரப்பெண் அந்த மலைநாட்டில் வாழுகிற
பெண் என்ன செய்யறாளாம், மரங்கள்ல இருக்கிற பழங்கள் எல்லாவற்றையும் பறிப்பதற்காக தன்னிட்ட இருந்த காலில் இருந்த தோட்டினை கலட்டி எறிவதாகவும், அந்த எரிந்த தோட்டினை இந்த குரங்குகள் என்ன செய்தாம், அழகாக பிடித்து தன்னுடைய பெண் குரங்குக்கு, அதாவது பாருங்க, கனிவர என்ற ஒரு குரத்து காதலியை வீச கடுவன் அதை கைப்பிடித்து, கடுவன் ஆண் குரங்கு அதை அழகாக பிடித்து என்ன செய்தாம், கைப்பிடித்து காதலிதன் காதல் மாழ்த்த தன்னுடைய மனைவி, தன்னுடைய காதலி ஆக விளங்குகின்ற அந்த பெண் குரங்குக்கு, அந்த மந்தி குரங்குக்கு என்ன செய்தாம் என்று சொன்னால், அவர் கொண்டே என மெல்லமாக செல்லமாக அழுத்துகின்றார் காதில். பாருங்க, காதலிதன் காதில் நனி அழுத்த கொண்டு அப்படியே அழகாக அழுத்துகின்றார் காதல. நனி அழுத்த கண்ணில் நின்று நீர்வடியும், அவ அந்த கால தோடு அணிகின்ற பொழுது என்ன செய்தாம், அந்த வலியின் காரணமாக கண்ணிலிருந்து நீர்வடிகிறது, நீர்வடியும். வாயில் நகை வரும், அந்த குரங்கினுடைய வாய் என்ன செய்தாம், சிரிக்குதாம். அப்ப நகை என்றது சிரிப்பு, அந்த வாயிலே நகை வரும் அக்குரங்கு இருக்கும். அவ்வாறான இந்த ஒரு பரஸ்பரமான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை நடத்துகின்ற இந்த குரங்குகள் எல்லாம் வாழுகின்ற இடமப்பா எங்களுடைய இடம் என்று இங்கே பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. ஓகே, இதுக்கு இருக்க விஷயம் இதுதான். ஏன்னா அதாவது ஒரு குழப்பன் பழத்தை எறிவதற்கு தன்னுடைய தோட்டை எறிகிறார், அதை ஆண் குரங்கு கட்சி பிடிக்குது, அதை எடுத்து தன்னுடைய பெண் காதலி குரங்களுக்கு அணிகிறதாகவும், அந்த வலியினால பெண் குரங்கினுடைய கண்ணிலிருந்து நீர் வடிவதாகவும், நீர் வடிவது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் அந்த வாயிலிருந்து அது ஒரு அன்பு கலந்த சிரிப்பினை வருவதாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறான குரங்குகள் வாழ்கின்ற இடம்தானப்பா எங்களுடைய ஈழம் என்று பேசப்பட்டிருக்கிறது. ரைட், இப்ப ஈழநாட்டு குரத்திலே வருகின்ற 7 பாடல்களும் அழகாக பார்த்தாயிற்று. அடுத்தது இந்த கவிதையினை மையமாக வைத்துக் கொண்டு அல்ல இந்த கவிதைக்குள்ளே இருக்கின்ற வினாக்களுக்குள்ளே நுழைவோம். ஒரு கடினமான பகுதி கடந்தாய்த்து, இனிமே மிக இலகுவான பகுதி. ஆகவே இதுக்குள்ள இருக்கிற வினாக்கள் என்ன, இதுக்குள்ள என்னென்ன வினா வரும், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்பதுதான் மிக பிரதானமாக பார்க்க வேண்டிய விடயம் பிள்ளைகளே. இந்த இடங்கள்ல மிக அழுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக காணப்படுகிறது. அந்த வகையில் பாருங்க, இந்த கவிதையை மையமாக கொண்டு வரக்கூடிய முதலாவது வினா, கவிதையில் கவிஞர் எதனை சித்தரிக்கின்றார்? இக்கவிதையில் இலங்கை நாட்டினுடைய அழகு காட்சிகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. மூன்றாவது, இக்கவிதையில் சமத்துவ உணர்வு வெளிக்காட்டப்படும் ஆற்றினை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. கவிஞரின் கவியாற்றலை எடுத்துக்காட்டி விளக்குக. படைப்பாளியின் அணுக்கையாகை பற்றி கருத்துரைக்குக. இது மட்டுமல்ல, இது தொடர்பா இந்த வினாக்கள் என்று பார்க்க உள்ளோம். இதோட நெருக்கமான தொடர்பு அல்ல நெருங்கிய தொடர்புபட்ட வினாக்களும் இந்த கவிதையினை மையப்படுத்தி வருவதற்கான ஏதுநிலை இருக்கிறது பிள்ளைகளே. ஆகவே இந்த வினாக்களை முதல் நீங்கள் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்க, முதலாவது வினா, இக்கவிதையில் கவிஞர் எதனை சித்தரிக்கின்றார்? அப்ப என்னத்தை இதுல சித்தரிக்கின்றார்? அதாவது இலங்கை திருநாட்டினுடைய எதிர்கொள்ளும் அழகினையும் அதன் சிறப்பினையும் அதன் வளங்களின் தன்மைகளையும் இயற்கை வனப்புகளையும் சித்தரிப்பதையே எடுத்து பேசுவதையே தன்னுடைய நோக்கமாக கொள்கிறார். அதுதான் இவர் இதை சித்தரிக்கிறார். இலங்கை நாட்டினுடைய வனப்பு, இலங்கையில் காணப்படுகிற வளங்கள், அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், அதனுடைய சிறப்புகள் என்பவற்றினை சித்தரிப்பதாக இந்த முதலாவது வினாவுக்கு நீங்கள் விடை எழுதிவிட முடியும் பிள்ளைகள். அடுத்த இரண்டாவது வினாவை பாருங்க. இக்கவிதையில் இலங்கை நாட்டினுடைய அழகு காட்சிகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. என்ன அழகு காட்சி இருக்கிறது? 3 மலைகள் சேர்ந்த கோணமலை ஒன்று இருக்கிறது. ஆரவாரிக்கும் கடலுடைய அழகு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. கடலிலிருந்து கிடைக்கும் முத்துக்களுடைய அழகுகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எல்லா இடமும் கிளைபரப்பி பாய்ந்து ஓடும் மகாவலி கங்கையினுடைய அழகு பேசப்பட்டிருக்கிறது. மலைகள் நிறைந்த நாடு என்று பேசப்பட்டிருக்கிறது. கனிதரும் மரச்சோலைகளுடைய அழகுகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த கவிதையில அழகு காட்சி, இந்த இலங்கையினுடைய அழகு காட்சி அல்லது ஈழத்தினுடைய அழகு காட்சிகள் பேசப்பட்டிருப்பதை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அந்த வகையில பாருங்க, இந்த இடங்கள்ல இவ்வாறு கொடுத்து விடுவது அல்ல.
அதற்கு மேலதிகமான விளக்கங்களையும் கொடுத்து பாடலுடைய அடிகடையும் கொடுத்து கேட்கப்படுகிற வினாவுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் விடை எழுதுவது உங்களுடைய சாணக்கியமாக இருக்கும் பிள்ளைகளே. அடுத்த வினாவா பாருங்க. இக்கவிதையில் சமத்துவ உணர்வு வெளிக்காட்டப்படும் ஆற்றினை எடுத்துக்காட்டுக்கு விளக்கு. இந்த கவிதையில சமத்துவ உணர்வு இருக்கா? சமத்துவ உணர்வு இருந்தா என்ன சமத்துவ உணர்வு? அப்ப சமத்துவ உணர்வு என்றா என்ன? எல்லோரும் சமரசமாக வாழ்வது, எல்லோரும் சமம் என்ற ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மத ஒற்றுமை, மத சமத்துவம் பேசப்படுகிற ஒரு தன்மையாக இந்த கவிதையில் இருக்கிறது. ஒரு பௌத்த மதத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, இந்து மதத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ரெண்டும் ஒரு சமரச ஒரு தன்மையோட வாழக்கூடிய ஒரு சமத்துவ உணர்வு இங்கே இதுக்குள்ள இருக்கிறது. அடுத்த விஷயம் பாருங்க, சிங்களத்தையும் தமிழையும் தோழிகளாக குறிப்பிடல். அதாவது சிங்களவர்களையும் தமிழர்களையும் சிங்கள மொழியும் தமிழ் பேசுகிற மொழியும் ஒரே தன்மையுடையவர்களாக, ஒரே இயல்புடையவர்களாக அங்கே ஒரு சமத்துவ உணர்வு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியரை அக்காவினுடைய மக்கள்களாக கொள்ள வேண்டும் குறிப்பிடுவதும் ஒரு சமத்துவ உணர்வு தன்மையுடையதாக இது அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே. எவ்வாறு வினாக்கள் வந்தால் அந்த அதற்கேற்ற வகையில நீங்கள் விடை எழுதிக் கொள்வது உங்களுடைய தனித்துவமான தன்மையாக அமைந்திருக்கிறது. அடுத்த வினா என்ன பேசுகிறது என்பதை பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க, கவிஞருடைய கவியாற்றலை எடுத்துக்காட்டி விளக்கு. அப்ப கவிஞருடைய கவியாற்றல், அப்ப இதுல மட்டுமல்ல, கவியாற்றல் கேட்கலாம், படைப்பாற்றல் கேட்கலாம், அல்ல அவருடைய படைப்பு திறன் கேட்கலாம், அல்ல அவருடைய படைப்பில் இருக்கிற நுட்பங்கள் என்ன என்று கேட்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு நெருக்கமான தொடர்பு, சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கிய ஒழிய எல்லாம் ஒன்றோட ஒரு நெருக்கமான தொடர்புடையது பிள்ளைகளை. பாருங்க, கவிஞருடைய கவியாற்றல் ஒரு சந்த ஓசை அமைப்பினுடைய சொற்களை கையாளுது. நல்ல ஒரு ஓசிப்பாங்கான சொற்களை கையாண்டு கவிதையினை படைத்திருப்பது அவருடைய ஒரு படைப்பாற்றல், அவருடைய கவியாற்றலாக இருக்கு. அதை பாருங்க, இலகுவில் விளங்கக்கூடிய எளிய சொல்லாச்சு. இலகு எளிய சொல்லாச்சு. அப்ப இதற்கு சில கவிதைகள் என்ன செய்ய முடியும்? ஆசானும் அகராதியும் இல்லாத ஒரு இரும்பு கோட்டைகளாக இருக்கும் சில கவிதைகள். இது அவ்வாறு இல்லை. ஆசானும் தேவையில்லை, அகராதியும் தேவையில்லை, இலகுவிலே விளங்கக்கூடிய வகையில, இலகுவிலே பொருள் கொள்ளக்கூடிய எளிய சொல்லாட்சிகளை இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. அவ்வாறான சொல்லாட்சிகளை கையாண்டு இந்த கவிதை படைத்திருப்பது இவருடைய ஒரு கவித்துவ அல்லது ஒரு படைப்பாற்றலையை நமக்கு வெளிக்காட்டி நிற்கிறது பிள்ளைகளை. அடுத்த விஷயம் பாருங்க, மிகுந்த கற்பனை வளம் மிக்கதாக படைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு கற்பனை வளம், எவ்வாறு ஒரு நல்ல கற்பனை வளம் சேர்ந்து அந்த கவிதைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தகுந்த எடுத்துக்காட்டுகள் நீங்க கையாள வேணும். அடுத்த விஷயம் பாருங்க, பொருத்தம் ஒரு வர்ணனைகள் பேசப்பட்டிருக்கிறது. வர்ணனைகள் என்றா என்ன என்றதை அடையாளப்பட்டு அந்த இடங்கள்ல நீங்கள் கொடுத்துக் கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த விஷயம் பாருங்க, சிறந்த அணிகள். அணிகள் என்றால் என்ன என்றது பற்றியும், அணிகள் என்னென்ன, எத்தகைய அணிகள் இங்க கையாளப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றியும் நீங்கள் அறுத்துறுத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய செயற்பாடு. அடுத்த பாருங்க, இசையோடு பாடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒரு இசையோடு பாடக்கூடியது மாதிரியாக இந்த கவிதையை படைத்திருப்பது அவருடைய ஒரு படைப்பாற்றல், அவருடைய கவியாற்றல் என்றதுதான் இதுல சொல்ல வேண்டும் விஷயம். அடுத்தது ஒரு நாட்டுப்பற்றை ஊட்டும் வகையில இந்த கவிதையை படைத்தோன்னு ஒரு நாட்டுப்பற்று, ஒரு தேசிய பற்று மேற்கிளம்பும் வகையில இந்த கவிதை படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறு ஒரு அழகுமிக்க நாட்டை நாங்கள் நேசிக்க வேண்டும், நாங்கள் என்றுமே அறியாத ஒரு தன்மை இருக்குது என்ற ஒரு நாட்டின் மீது ஆசை கொள்ளக்கூடிய வகையில, அவா கொள்ளக்கூடிய வகையில இந்த கவிதையினை படைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரு கவியாற்றலாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகள். இவ்வாறு பாருங்க. அடுத்த வினா பாருங்க, படைப்பாளர்கள் அணிக்கையாள்கை பற்றி கருத்துரைக்க. படைப்பாளனுடைய அணிக்கையாள்கை என்ன அணி இருக்கிறது? அப்ப உவமை அணி இருக்குது, இருக்கா? என்ன இருக்குது? உவமானம் என்ன, உவமயம் என்ன, பொதுத்தன்மை என்ன, உவமையுள்ள என்ன, இது எல்லாம் விட வேணும். அப்ப உவமையணி நீங்கள் அடையாளப்படுத்தி கொடுப்பீங்கன்னா இந்த 4 விடயமும் விட வேணும். பாருங்க, பொற்புதையை கண்டெடுப்பார் போல சில மந்திகள் பூமியிலே வெடித்த பலாப்பொற்றுளியை வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல உவமையணி இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. நற்குணங்கள் மங்கையர்களும் மைந்தர்களும் போல நாளுகின்ற ஊசல் சில ஆடும் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலையும் உவமை அணி இருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் அறிந்து வச்சு அந்த இடத்துக்கு விடை அதற்கேற்ற வகையில விடை எழுதுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல அந்த 4 விடயங்களையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது பிள்ளைகளை. அடுத்த அணி என்னன்னு பார்ப்போம். உருவக அணி இருக்கு. உருவக அணி இருக்கா? எங்க இருக்கிறது? என்ன இடத்துல உருவகிக்கப்பட்டிருக்கு பாருங்க. மகாவலி கங்கை புனலாம் தாவணியை வீசி மாதிரம் மகாவலி கங்கை என்று சொல்லப்படுகிற அந்த தன்மையை நீங்கள் என்ன உருவகிக்கப்பட்டிருக்கிறது
என, அதாவது இந்த பூமி ஒரு பெண்ணாகவும் இந்த மகாவலி கங்கை பாய்ந்து வாரத ஒரு பெண்கள் அணிகின்ற ஒரு தாவணியாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் கொடுத்துட வேண்டும். அதாவது இந்திய மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்பவனும் சிங்களமும் ஆயவிரு தோழிகளாக அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அவதானித்து அதற்கேற்ற வகையில விடையை நீங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அடுத்த உயர்வு நகர்ச்சி அணி இருக்கிறது. உயர்வு நகர்ச்சி அணி கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அதை கொடுக்க வேண்டும். அங்கே தேவரெல்லாம் கொழுவிற்கு மீளமங்கள் தேயம், அதாவது தேவர்களே வீட்டிருக்கிற இடம் என்று சொல்லப்பட்டு உயர்த்தி பேசப்பட்டிருக்கிறது. காவலரின் கண்மறிட்டும் கண்ணியங்கள், அதாவது காவலர்களே மயங்கும்படியாக காதல் கொள்ளும்படியான ஒரு வனப்பு மிக்க தேசம் எங்களுடைய தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடத்தை பணிவர என்று சொல்லப்படுகிற அந்த அதிலையும் உயர்வு நோக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அதற்கேற்ற வகையில விடைகளை கொடுத்துக் கொள்வது மிக தலையாய கடமையாக இருக்கிறது. அதேபோல இந்த பகுதியை மையப்படுத்தி வரக்கூடிய ஏனைய வினாக்களாக இதிலே பாருங்க, வெளிநாட்டு குரம் பற்றி சிறு குறிப்பு வரைக. அப்ப வெளிநாட்டு குரம் என்றால் என்ன, அதனுடைய ஆசிரியர் என்ன, அதில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்றது பற்றியாக உள்ளூடாக கொண்டு இந்த வினாவுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும். அடுத்தது இதன் ஆசிரியர் தொடர்பாக கருத்துரைக்க, அது பகுதி 2வது வினாத்தாளிலே 7வது வினாவினை மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஆசிரியர் யார், அவருடைய பேர் என்ன, அவருடைய பிறப்பு என்ன, அவருடைய படைப்பு என்ன என்றது பற்றியாக அறிந்து அவருடைய படைப்பிலே இருக்கின்ற நுட்பங்கள் கனதிகள் என்ன என்றது பற்றியும் கொஞ்சம் கதைத்துக் கொள்வது உங்களுடைய செயற்பாடு பிள்ளைகள். அடுத்த விஷயம் பாருங்க, வெளிநாட்டினுடைய இயற்கை வளங்களை குறிப்பிடுகிறது. இந்த கவிதையினை மையப்படுத்தி இருக்கிறது. அடுத்தது இங்கு காணப்படும் நாட்டு வளம் தொடர்பாக கருத்துரைக்க, ஆசிரியர் நாட்டு பற்றினை வெளிப்படுத்துக, விலங்குகளினுடைய செயற்பாடுகள் பற்றி கருத்துரைக்க, குரங்குகளின் செயற்பாடு தொடர்பாக யாது கூறுவின், இதில் மேற்கிளம்பும் சமய சிந்தனைகள் பற்றி தெளிவுபடுத்துக, இக்கவிதையின் மூலம் ஆசிரியர் சொல்ல விளையும் விடயம் யாது என்ற பல்வேறுபட்ட வினாக்கள் இந்த பாடப்பகுதியை மையப்படுத்தி வரும் பிள்ளைகளே. இவை எல்லாவற்றையும் தயவு செய்து ஆழமாக சிந்தித்து அதற்குரிய விடைகளை நீங்கள் கொடுப்பதற்கு எழுதி பார்ப்பது மிக இன்றியமையாத ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது. நல்லது பிள்ளைகளே, இன்று நாங்கள் ஈழநாட்டு குரம் தொடர்பாக உங்களோடு பார்த்திருந்தோம். அந்த ஈழநாட்டு குரத்திலே இருக்கின்ற ஆசிரியர் பற்றி கதைத்திருக்கின்றோம். அந்த ஆசிரியருடைய படைப்புகள் பற்றி பேசியிருக்கிறோம். அவரை மையப்படுத்தி ஒரு சிறு குறிப்பு எழுதக்கூடிய வகையில கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஈழநாட்டு குரம் என்றால் என்ன, அந்த குரத்திலே இருக்கின்ற பாடல்கள் என்ன, அந்த பாடல்களை மையப்படுத்தி வரக்கூடிய வினாக்கள் என்ன, அந்த பாடல்களுக்கு உள்ள விளக்கங்கள் என்ன, விளக்கங்கள் பற்றியும் கொஞ்சம் விரிவாக சுருக்கமாகவும் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான தன்மைகளை உங்களுடைய செவிகளிலே உள்வாங்கி மனங்களிலே ஆழமாக பதிந்து பரீட்சைகளிலே இத்தகைய பகுதிகள் வருகின்ற பொழுது அதற்கு ஏற்ற வகையில அந்த வினாவுக்களை உள்வாங்கி உரிய விடையினை கொடுத்து உயர்ந்த புள்ளிகளை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.